Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஆக்ஷன், வார் ரிலேட்டடான மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த மூவி கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்கும், ப்ளஸ் வார் சீன்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஸ்பேஸில் தான் நடக்கும். மற்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் மாதிரி இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் எர்த்தே காட்ட மாட்டாங்க. வேறு ஒரு யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸை சுற்றி நிறைய பிளானட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு 3 பேர் இருப்பாங்க சுப்பீரியர் மாதிரி. அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆர்மியை ஒரு வில்லன் கேரக்டரோட அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவனும் இதை தான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஒரு பிளானட்டுக்கும் போய் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஒன் ஆஃப் தி பிளானட்டில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஒரு ஹாப்பியான வில்லேஜில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கேயும் போய் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுக்கும் அந்த வில்லன்ஸ் கேங்குக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். இப்போ அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறது நீ சேஃப் இல்லை, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அனுப்புவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரீடமுக்காக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாதிரியே அந்த பிளானட்ஸ் நிறைய இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க தனித்தனியாக. எல்லாருமே சேர்த்து ஒரு பெரிய கேங்காக க்ரியேட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த மூவியில் ஹீரோயின் தான் மெயின் கேரக்டர். இன்னொரு பர்சன் இருப்பான், அவன் பார்த்திங்கன்னா சைட் கேரக்டர் மாதிரி. அவனுக்குமே ஒரு பெரிய இன்ட்ரோ இருக்கும். ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான க்ரீச்சர் இருக்கும். அது பார்க்குறதுக்கு லைன் மாதிரியும் இருக்கும், சேம் டைம் ஒரு பேர்டு மாதிரியும் இருக்கும். பறக்கவும் முடியும், ரொம்ப வேகமாக ஓடும் அந்த மாதிரி. அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த செகண்ட் ஹீரோ பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி அது மேலே ரைட் போகிற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக அந்த சீனை நிறைய மூவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேயுமே அது இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஹீரோயின் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸையுமே அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க. நம்ம இந்த ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய சோல்ஜர்ஸ் அவங்க கூட சேர்த்துட்டு அந்த வில்லனோட பேஸில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் போய் நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி கரெக்டாக அவங்க பிளான் படி அந்த பேஸுக்கு போய் அட்டாக் பண்ணுவாங்க. ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே அந்த வார் சீன் முடிஞ்சிடும். ஸோ அதே டைம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டான பிளேஸ்லேருந்து வில்லன் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப கீழே விழுந்துருவான். ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே அவனோட லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட கிளைமேக்ஸ் மாதிரி. ஆனால் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் அந்த வில்லனோட கேங்ஸ் அவனை ரெஸ்க்யூ பண்ணி ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செகண்ட் பார்ட்டில் வரும். செகண்ட் பார்ட்டுமே ரிலீஸ் ஆகிடுச்சு. 2024 மே ஆர் ஜூன் அந்த டைமில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஓகே காய்ஸ், ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸோட ஆர்மியை யூஸ் பண்ணி ஒரு பிளானட்டுக்குமே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிற பிளானட்டுக்குமே போகிறாங்க. இவங்க அங்கே போனதுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகி பார்க்குறாங்க. பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்தாலே நம்ம பிளானட்டுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த வில்லன் கேரக்டர் அங்கே போய் ரொம்ப நார்மலாக பேசுவான். ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்சன் ஒருத்தர் இருப்பான், லீடர் மாதிரி. அவங்கக்கிட்ட போய் உங்கள் வில்லேஜ் ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள் பிளானட், இதை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துட்ருப்பான். அந்த ஊரில் இருக்கிற மக்களுமே அவங்க முன்னாடி தான் போயிட்டுருப்பாங்க. இப்போ அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து டீல் பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனை நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக நாங்கள் கேட்குற அளவுக்கு உணவுகளை, சாப்பாடுகளை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இவன் உண்மையாகவே நல்லவனாக இருக்கா அப்படின்னு. அடுத்த ஒரு மினிட்டில் இவங்களால் ஷார்ட் டைமில் பண்ண முடியாத அளவுக்கு பொருட்களை கேட்குறான். அதை கேட்டதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ திங்ஸை எப்படி ஷார்ட் டைமில் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டதுமே அங்கே இருக்கக்கூடிய லீடரை அவங்க சோல்ஜர் பக்கத்தில் ஒரு சோல்ஜர் இருப்பான். அந்த சோல்ஜர் கையில் இருக்கக்கூடிய ஒரு கன்னை எடுத்து அட்டாக் பண்ணுறான். நான் சொன்னதை செய்யலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே வார்ன் பண்ணுறான். இப்போ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை கொஞ்சம் பேர் அங்கேயே கேம்ப் போட்டு ஸ்டே பண்ண சொல்கிறான். ப்ளஸ் அந்த ஸ்பேஸ்ஷிப் ஏரியா அந்த இடத்த விட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க போகிறதில்ல ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டே போக ட்ரை பண்ணுறாங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பொண்ணு கேரக்டரை காட்டுவாங்க. ரொம்ப கைண்டான இன்னசென்ட் கேர்ள், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி காட்டுவாங்க.
அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் கூடவே ஒரு பர்சன் இருப்பான், அவன் கொஞ்சம் குட் நல்ல சோல்ஜர். ஓகே, அவன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அந்த இடத்துக்கு வந்து அந்த சோல்ஜர்ஸ் கூட அட்டாக் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணி ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. கிளைமேக்ஸில் ஒருத்தனை மட்டும் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சோல்ஜர்ஸ் கூட அவங்களோட ஹெல்ப்புக்காக ஒரு ரோபோட் வரும். அது பார்க்குறதுக்கு ரோபோட் மாதிரி இருக்கும், பட் அதோட பிஹேவியர்லாம் ஒரு மனுஷன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சில சீனில் அந்த சோல்ஜர்ஸ் அந்த ரோபோட்டை கொஞ்சமாக புல் பண்ணுற மாதிரி இருக்கும், புல்லி. அதை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் அந்த இன்னசென்ட் கேர்ள் கூட அது ரொம்ப க்ளோஸாக பழகும். ரொம்ப ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பேஸ் ரிலேட்டடான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸ்பேஸ் ரிலேட்டட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் வார் ரிலேட்டடான ஒரு மூவி. இது பார்த்தீங்கன்னா 2023 வந்த 2023 எண்டிங்கில் டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி. இந்த மூவிக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஒரு ஹைப். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த மூவியோட டேரக்டர் சாக் ஸ்னைடர். ஸோ அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். 300 Spartans ப்ளஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஜஸ்டிஸ் லீக். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர். ஸோ நானுமே ட்ரெய்லர் பார்த்தேன் அந்த டைம் 2023. சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்கும் ட்ரெய்லர் கட். ஒரு ஆக்ஷன் ஸ்பேஸில் நடக்கிற சீக்வன்ஸ் மாதிரி. மூவியோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் எர்த்து இதெல்லாமே காட்ட மாட்டாங்க. ஒரு பெரிய யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நாங்கள் தான் ரூல் பண்ணணும், எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க, சுப்ரீம். ஸோ அவங்க திங்க் பண்ணுறாங்க, அவங்களோட தாட். சேம் டைம் அவங்ககிட்ட ஒரு பெரிய வார் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்மி இருக்குது. இப்போ அந்த ஆர்மியோட கண்ட்ரோலை இந்த வில்லன் கேரக்டர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அவனோட மிஷின் என்ன அப்படின்னா, இந்த ஆர்மியை யூஸ் பண்ணி யூனிவர்ஸில் இருக்கிற மொத்த பிளானட்டையுமே அவங்களுக்கு கீழே கொண்டு வரணும், எல்லா மக்களுமே அவங்கக்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த வில்லனுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மியை யூஸ் பண்ணி ஒரு பிளானட்டுக்குமே போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுக்கு அவங்களோட பார்ட் ஆஃப் த ஓகே, ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆக்கிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே இதே மாதிரி ஒரு பிளானட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த பிளானட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சின்னதாக ஒரு வில்லேஜ், அங்கே தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அவங்களுமே இந்த வில்லன்ஸ் டீமை சேர்ந்தவங்க தான். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வார் நடக்கும். அந்த வாரில் ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலியை விட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களும் எல்லாருக்குமே அவங்கள பற்றி தெரியும். பட் ஸ்டில் அவங்க கூட இருக்க ஒரு பர்சனாக அவங்கள பார்த்துப்பாங்க.